இப்போ எனக்கு வர நிறைய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசு இந்த வார் சிச்சுவேஷன் இருக்கு, இதனால ஈக்விட்டி மார்க்கெட்டு எவ்வளோ கீழே வரும், க்ரூட் ஆயில் மேலே போகுமா, கோல்டு மேலே போகுமா, இல்லை சில்வர் மேலே போகுமா, இப்போ ஃபார்மா செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நிறைய கேள்விகள் என்ன தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ் கேட்டுருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கமாடிட்டிஸாக இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் பீரியடில் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் எப்படி வேணாலும் போகும், மேலே போகும், கீழே வரும், வாலட்டைலாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு மேக்ரோ சிச்சுவேஷன் ப்ளே அவுட் ஆகும்போது எல்லா வித அசட் கிளாஸஸும் அங்கங்கே அஃபெக்ட் ஆகும். இந்த வாரோட இம்பேக்ட் எப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அங்கெல்லாம் கரெக்ஷன் வரும். பட் நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து தெரிஞ்சின்ற முக்கியமான 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்சர்டினிட்டி இருக்கும்போது மார்க்கெட் கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்கும். இப்போ கடந்த 4 டிகேடில் பார்த்தீங்கன்னா, 1990 கல்ஃப் கிரைசிஸ்லேருந்து, கார்கில் வார்லேருந்து, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக்லேருந்து, மும்பை டெரர் அட்டாக்லேருந்து, புல்வாமா அட்டாக்கு, அப்புறம் ரஷ்யா யுக்ரைன் வார், அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த வார், இந்த எல்லா வார் சிச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஈவெண்ட் ப்ளே அவுட் ஆகும்போது மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது, அன்சர்டினிட்டினால பேனிக் இருக்குது. இந்த பேனிக்னால நிறைய செல்லிங் ப்ரெஷர் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் கரெக்ட் ஆகிறது உண்மைதான். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஒவ்வொரு வார் சமயத்துலேருந்தும் மார்க்கெட் மினிமம் 2% மேக்ஸிமம் 18% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஆவரேஜ் கரெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9%. அதே மாதிரி இந்த டியூரேஷன் ஆஃப் கரெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 1 வீக்லேருந்து மேக்ஸிமம் 36 வீக்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன்லேயே இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கரெக்ஷனுக்கு அப்புறமும் நெக்ஸ்ட்டு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் பவுன்ஸ் பேக். அண்ட் ஒவ்வொரு பவுன்ஸ் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7%லேருந்து மேக்ஸிமம் மார்க்கெட் 65% வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு ஆஃப்டர் தி ஈவெண்ட். அதனால் ஷார்ட் டேர்மில் நாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஷார்ட் டேர்மில் இந்த வாலட்டாலிட்டி இருக்கும். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு தேவையான லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தேவையான அசட் அலோகேஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வார் ஈவெண்ட், இந்த அன்சர்டன் டைம்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பெருசாக பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி மேக்ரோ ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி குளோபல் சிச்சுவேஷன்ஸ்லாம் தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். அதனால் டெய்லி பேசிஸில் மார்க்கெட் ஏறுது, மார்க்கெட் இறங்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட டென்ஷனை ஏற்றிக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட கோல்ஸில் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களோட அசட் அலோகேஷன் கரெக்டாக இருக்கா பாருங்கள். நீங்கள் அசட் அலோகேஷன் பண்ணாமல் ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும். இப்போ கோல்டு ஏறுதுன்னு சொல்லிவிட்டு கோல்டு ரேலியை ரைட் பண்ண போகிறேன், இல்லை சில்வர் அதை விட அதிகமாக போகிறதுன்னு சொல்லிட்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை நாளைக்கு வேறு ஏதான ஒரு அசட் கிளாஸ் ஏறுதுன்னு சொல்லிட்டு அதில் நான் போய் ஜம்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் சீசனுக்கு சீசன் இந்த மாதிரி அசட் கிளாஸஸை சேஞ்ச் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸை மட்டும் சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகும். அதெல்லாம் தவிர்த்து உங்களோட கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட அசட் அலோகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட லிக்விடிட்டி நீட்ஸ் என்னென்னு அசஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் சாய்ஸஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த மார்க்கெட் எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் நீங்கள் கவலைப்படாமல் காமாக கம்போஸ்டாக இருக்கலாம். உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணி உங்களோட ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் டிசைட் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களா? மேலே தெரிகிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர். Here's your life of abundance.